ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம எங்க இருக்கோம்னா கர்நாடகால இருக்கிற ஹொஸ்பேட்டை பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. ஹம்பி கேள்விப்பட்டிருப்பீங்க, கர்நாடகாவோட ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ். கர்நாடகாவோட கல்ச்சர் ஹெரிட்டேஜ் எல்லாத்துக்கும் சிம்பிளா ஹம்பி தான் இருக்கும். அந்த ஹம்பி இருக்கிற ஊர் தாங்க ஹொஸ்பேட்டை. இங்கிருந்து ஒரு 12 கிலோமீட்டர்ஸ்ல ஹம்பி ரீச் ஆயிடலாம். ஹொஸ்பேட்டைனா புதுப்பேட்டைன்னு அர்த்தம், ஓகேவா? பழைய கேபிட்டல் ஹம்பி, அதோட புது பேர் புதுப்பேட்டை. ஹம்பியை சுத்தி உருவான புது நகரம் அப்படிங்கிறதுனால நம்ம விஜயநகர பேரரசோட தலைநகரம் இருந்த ஊரு, ஓகேவா? ஸோ இந்த வீடியோல நம்ம ஹொஸ்பேட்டை பஸ் ஸ்டாண்டு, இங்க இருக்கிற பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸ், கனெக்டிவிட்டி, சுத்தி ஸ்டே பண்றதுக்கு என்னென்ன மாதிரியான பிளேசஸ் எல்லாம் இருக்கு, சாப்பிட்றதுக்கு என்னென்ன மாதிரியான பிளேசஸ் எல்லாம் இருக்கு, ஷாப்பிங் ஏரியாஸ், இதெல்லாம் டீட்டெயில்டா கவர் பண்ண போறோம். ஸோ நீங்கள் ஹம்பி டூர் வந்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் ஹொஸ்பேட்டையில் ஸ்டே பண்ணோன்னா இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் ஹொஸ்பேட்டை வந்தால் இங்கேருந்து திரும்பி பெங்களூர் எல்லாம் போகிறதுக்கு எங்கே பஸ் கிடைக்கும், அதெல்லாம் டீட்டெயில்டாக கவர் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்போதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம ஹொஸ்பேட்டை பஸ் ஸ்டாண்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, இதுதாங்க ஹொஸ்பேட்டை பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரன்ஸ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் இருக்கும். இது NWKRTC, நார்த் வெஸ்ட் கர்நாடகா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். அதுக்கப்புறம் KKRTC பஸ்ஸஸ், அது கல்யாண் கர்நாடகா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். ஸோ இது சென்ட்ரல் இருக்குங்க ஹொஸ்பேட்டை. இங்கிருந்து நார்தர்ன் பார்ட் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா பீடார், பாகல்கோட்டை, அந்த மாதிரி ஏரியாஸ், அதெல்லாம் கல்யாண் கர்நாடகான்னு சொல்லுவாங்க. சாளுக்கியா கிங்டமோட கேபிட்டல் கல்யாண், பசவ கல்யாண்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பீடார் எல்லாம் இந்த டிராவல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். பீடாரு, விஜயபுரால இருக்கிற நம்ம சுல்தானேட்டோட மான்யூமெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஸோ அதெல்லாம் பார்க்காம இருந்தா அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பாகல்கோட்டையிலிருந்து ஹொஸ்பேட்டை வந்தோம். லாஸ்ட் வீடியோல அந்த டிராவல் விளாக் போட்டிருக்கேன், பார்க்காம இருந்தா பாருங்க. ஸோ வாங்க இப்ப நாம ஹொஸ்பேட் பஸ் ஸ்டாண்ட் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மக்களே, இன்னைக்கு பாகல்கோட்டையிலிருந்து காலங்காத்தால 5:45 கிளம்புனோங்க. இங்க 10 மணிக்கு ரீச் ஆனோம். 4 ஹவர் ஜேர்னி. ஸோ இன்னும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், ஓகேவா? நம்ம பஸ் ஸ்டாண்ட் சுத்தியுமே நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு சாப்பிட்றதுக்கு, போத் வெஜ் அண்ட் நான்வெஜ். ஸோ சாப்பிட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸ், கனெக்டிவிட்டி எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு லாட்ஜிங்கு அதெல்லாம் எங்க இருக்குன்னு பார்ப்போம், ஓகேவா? வாங்க போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். இப்போ மக்களே, பஸ் ஸ்டாண்ட் வெளியே இருக்கோங்க. JSW விஜயநகர் பஸ் டெர்மினல் ஹொஸ்பேட்டா. நம்ம விஜயநகர் எம்பையர் பேரே வச்சிருக்காங்க பாருங்க. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெளியே வந்தோடனே நிறைய டிஃபன் சென்டர்ஸ் இருக்குங்க. இங்க இருக்கு பாருங்க, புனித் ராஜ்குமார் அவர்களோட பிக்சர் போட்டு ஒரு டிஃபன் சென்டர் இருக்கு. எவ்வளவு லவ் பண்றாங்க பாத்தீங்களா புனித் ராஜ்குமார. அவர் போனதுக்கு அப்புறமும் மறக்கலங்க. சோ அங்க ஒரு உடுப்பி ஹோட்டல் இருக்கு, நாம இங்கேயே சாப்பிடுவோம். பக்கா கர்நாடகா டிஃபன் ஹோட்டலா இருக்கு இது. மக்களே, கர்நாடகால மசாலா தோசை, பனியாரம், வெண்ணெய் தோசை இதெல்லாம் நல்லா இருக்குங்க. வாங்க போய் சாப்பிடுவோம். மசாலா தோசை பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. மக்களே, செட் தோசை சாப்பிட போறோம். காலங்காத்தால செம்ம பிஸியா இருக்கு. 10 ஆகுதுங்க. அதான் பீக் ஹவர்ல பிரேக்ஃபாஸ்ட் டைம், அதனால நிறைய மக்கள் ஹோட்டல் ஃபுல்லா வெயிட் பண்ணுவோம் நம்ம ஆர்டர் வரைக்கும். மக்களே, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்தாச்சுங்க. இதெல்லாம் சிட்டி பஸ்ஸஸ். இந்த மாதிரி பஸ்ஸஸ் தான் ஹம்பி போவோம் மக்களே. வெளியவே உங்களுக்கு ஆட்டோஸ் நிறைய கிடைக்குங்க. பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ், எக்ஸிட் எல்லா சைடும் ஆட்டோஸ்க்கு பஞ்சமே இல்ல. லாட்ஜஸும் நிறைய இருக்கு. கர்நாடகா பேங்க் ATM இருக்கு, பேக்கரிஸ் இருக்கு, மொபைல் ஷாப்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போய் கனெக்டிவிட்டி, யாத்ரி நிவாஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியே இருக்கிற ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், ஓகேவா? மக்களே, நம்ம பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ் பாருங்க. இங்க JSW ஸ்டீல் கம்பெனி இருக்குங்க, ஜிண்டால் ஸ்டீல்.
அவங்க தான் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க போல. JSW விஜயநகர் பஸ் டெர்மினஸ்னு போட்டிருக்கு பாருங்க, ஹொசப்பேட்டா. பரவாயில்ல, பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்கிறது ஒரு வகையில வந்து நல்லதுதான். கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு இந்த மாதிரி பப்ளிக் சர்வீஸ்க்காக நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டி கொடுப்பாங்க. ஸோ JSW இங்க கட்டி கொடுத்துருக்காங்க போல பஸ் ஸ்டாண்டு. வாங்க உள்ள போவோம். ஃப்ரண்ட்லயே போட்டிருக்காங்க யாத்ரி நிவாஸ்ன்னு சொல்லிட்டு. பிளாட்ஃபார்ம்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, எங்கெங்கெல்லாம் போ கனெக்டிவிட்டி இருக்கு அப்படிங்கறத டீட்டெயில்டா பார்ப்போம். ஸோ ஃப்ரண்ட்ல இருந்தே வந்து உங்களுக்கு டவுன் பஸ்ஸஸ் எல்லாம் கிளம்புதுங்க. இதெல்லாம் சிட்டி பஸ்ஸஸ், வயலட் கலர்ல இருக்கிற பஸ்ஸஸ். ஹம்பிக்கு ஃப்ரண்ட்ல இருந்தே பஸ் கிடைக்குமாங்க, இல்லாட்டி ஷேர் ஆட்டோ கூட பிடிச்சு போகலாம். இங்க பாத்தீங்களா, விஜயநகரோட கேபிட்டல்ங்கிறங்காட்டி விஜயநகர மன்னரோட பிக்சர் போட்டிருக்காங்க. கிருஷ்ணதேவராயரோட பிக்சர், ரூலர் ஆஃப் விஜயநகர் எம்பையரம். இந்த பக்கம் நம்ம தேசத்தந்தையோட பிக்சர், மகாத்மா காந்தி அவர்களோட பிக்சர். ஸோ உள்ள வந்தாச்சு நாம. ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ஸ்நாக் ஷாப்ஸு, டீ ஷாப்ஸு இதெல்லாம் நிறைய இருக்கு. பேசஞ்சர் வெயிட்டிங் ஏரியாஸ். அங்க இருக்கு பாருங்க ரிசர்வேஷன் கவுண்டர். நம்ம ஹம்பியோட பிக்சர்ஸ் எல்லாம் வந்து வால் பெயிண்டிங்கா பண்ணியிருக்காங்க. பியூட்டிஃபுல்லா இருக்கு, அப்படியே ஹெரிட்டேஜ் மயமா இருக்கு இங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா எந்தெந்த ஊருக்கு போகுங்கிறது வந்து உங்களுக்கு LED ஸ்கிரீன்ல வரும். நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற மாதிரியே அரைவல்ஸ் அண்ட் டிபார்ச்சர்ஸ் போட்டிருப்பாங்க. கன்னடத்துலயும் வரும், இங்கிலீஷ்லயும் வரும். ஸோ இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு, பஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே ஒரு பெரிய ஹோட்டல் இருக்குங்க, ஷன்பக் டிஃபன் ரூம் சொல்லிட்டு, பியூர் வெஜ். ஜெய் மகாலசா அப்படின்னா என்னன்னு தெரியல. இங்க பாருங்க, சவுத் இந்தியன், நார்த் இந்தியன் பார்சல் கவுண்டர்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. டிராவல் போது நீங்க பார்சல் வாங்கிட்டு பஸ்ல போகும்போது சாப்பிடணும்னா பார்சலும் வாங்கிட்டு போலாம் போல. சவுத் இந்தியன் மீல், சவுத் மீல்ஸ் தனியா இருக்கு. சைனீஸ் ஸ்பெல்லிங் பாத்தீங்களா, சவுத் இந்தியன். ஸோ எல்லாமே அவைலபிளா இருக்கு. யாத்ரி நிவாஸ் லாட்ஜ் அண்ட் ரிலாக்ஸேஷன் சொல்லி டைரக்ஷன் போட்டிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு மக்களே, நம்பரோட கொடுத்துருக்காங்க. நாம பாகல்கோட்டையில கூட யாத்ரி நிவாஸ்ல தாங்க தங்கணும். யாத்ரி நிவாஸ் லாட்ஜஸ் எல்லாம் பட்ஜெட் பிரைஸ்க்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. ஸோ நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்கேஸ் நீங்க ஹம்பி வரதா இருந்தா, ஹொஸ்பேட்ல ஸ்டே பண்ற மாதிரி இருந்தா, பட்ஜெட்ல யாத்ரி நிவாஸ்ல கூட ஸ்டே பண்ணலாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கே சவுண்டா இருக்காதான்னு நினைக்க வேண்டாம், ரொம்பவே காம் அண்ட் செரீனா இருக்கும். மக்களே, யாத்ரி நிவாஸ் போற ஸ்டேர்கேஸ் பக்கத்திலேயே வந்து உங்களுக்கு ரிசர்வேஷன் கவுண்டர் இருக்கு. இங்கேயே ஒரு LED ஸ்கிரீன் வச்சிருக்காங்க பாருங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கூட வச்சிருக்காங்க. இங்க ஒரு ATM இருக்கு, இந்தியா ஒன் ATM. அதுக்கு பக்கத்திலேயே வந்து யாத்ரி நிவாஸ்க்கு போற வழி. சரி வாங்க குயிக்கா போய் பார்த்துட்டு வந்துருவோம் ரிசப்ஷன் ஏரியாலாம் எப்படி இருக்குன்னு. 2 நம்பர் கொடுத்துருக்காங்க, 2 நம்பரையும் நோட் பண்ணிக்கோங்க. மக்களே, இங்க இருக்கு பாத்தீங்களா, லாட்ஜ் அண்ட் ரிலாக்ஸேஷன் யாத்ரி நிவாசா. வாவ், ஃபுல்லா ரூம்ஸா இருக்குங்க. இங்க பாருங்க, இந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாவே ரூம்ஸ் தான். பூசணிக்காய் தான் உடைச்சு பார்த்திருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மஞ்ச பூசணி உடைச்சு வச்சிருக்கிறத பாக்குறேங்க. வித்தியாசமா இருக்குல்ல மக்களே. யாத்ரி நிவாஸ்க்கு பக்கத்துல மேல இருந்து பாக்குற வியூ பாத்தீங்களா, கியூட்டா இருக்குல்ல. பஸ்ஸஸ் லைனா நிக்கிறது. ஸோ அது எக்ஸிட். டவுன் பஸ்ஸஸும் அங்கிருந்தே போயிருது, மொஃபிசில் பஸ்ஸஸும் அங்கிருந்தே கிளம்பிடுது. ஸோ மக்களே, ரூம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தாங்க இருக்கு. ரொம்பவே கிளீன் அண்ட் ஹைஜீனிக்கா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டார்மிட்டரி பெட்ஸும் இருக்கு பாருங்க. 12 hours செக் இன் செக் அவுட் டைம்ங்க. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, நீட்டா தான் இருக்கு. மக்களே, ரயில்வே ஸ்டேஷன்ல ரிட்டையரிங் ரூம் இருக்கிற மாதிரி இங்க பாத்தீங்களா, நம்ம கர்நாடகால பஸ் ஸ்டாண்ட்லயே யாத்ரி நிவாஸ் கட்டி வேற லெவல் பண்றாங்க. நம்ம பாகல்கோட்டையில ஸ்டே பண்ண ஹோட்டலும் செம்ம பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. பாகல்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் பத்தி ஒரு வீடியோ பண்ணிருக்கேன், பார்க்காம இருந்தா பாருங்க. அதுல உங்களுக்கு டீடைலா கவர் பண்ணிருப்பேன். பாகல்கோட்டையில இல்லைங்க, விஜயபுரால, சாரி
விஜயபுரா பஸ் ஸ்டாண்ட் வீடியோ பாத்தீங்கன்னா அதுல யாத்ரி நிவாஸ் பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ரொம்ப நீட்டா கிளீனா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. பட்ஜெட் பிரைஸ்க்கு சூப்பரா ஸ்டே பண்ணலாம் நீங்க. சோ இன்கேஸ் நீங்க ஹம்பி டூர் வந்தீங்கன்னா ஹொஸ்பேட்டையில ஸ்டே பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இங்க கண்டிப்பா ஸ்டே பண்ணலாம். நல்லாவே இருக்கு ஃபெசிலிட்டி. மக்களே இப்ப நாம பிளாட்ஃபார்ம்ல இருக்கவங்க பஸ்ஸஸ் எல்லாம் நிக்கிற இடம் இங்க பாத்தீங்களா, நந்தினி ஏடிஎம் மில்க் பார்லர். நம்ம ஊர் ஆவின் மாதிரிங்க. நம்ம ஊர்ல ஆவின் மில்க் பார்லர் கவர்மெண்ட் ரன் சொசைட்டி மூலமா ரீட்டைல் அவுட்லெட்ஸ் வச்சிருக்காங்கல்ல, இங்க வந்து கர்நாடகா கவர்மெண்டோடது நந்தினி ஏடிஎம். அதுல கூட புனித் ராஜ்குமார் அவர் பிக்சர் இருக்கு பாருங்களா. அநியாயங்க, பயங்கர ஃபேன்ஸ் போல. சோ இங்க வந்து கன்னடத்திலயும் எழுதியிருக்காங்க, இங்கிலீஷ்லயும் எழுதியிருக்காங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 4ல இருந்து உங்களுக்கு ஹூவினங்கட கலி, சாரிங்க கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு தெரியல, ಮೈಲರ, ಗುಟ್ಟಲ, ರಾಣಿಬೆನ್ನೂರು, ಹಾವೇರಿ, ಬೈದಾಗಿ, ಸಾವನೂರ್, ಭಟ್ಕಲ್, சிர்சி, கும்தா, கோகர்னா. கோகர்னாலாம் ஹம்பில இருந்து ஹம்பி பார்த்துட்டு கோகர்னா போகணும்னா அழகா 4th பிளாட்ஃபார்ம் வந்துட்டு கோகர்னாக்கு பஸ் எடுத்துக்க வேண்டியதுதான். ஹம்பி மாதிரியே கோகர்னாவும் ரொம்ப பாப்புலர் டூரிஸ்ட் பிளேஸ்ங்க கர்நாடகால. கர்நாடகாஸ் கோவான்னு சொல்லுவாங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல இருந்து பாத்தீங்கன்னா ಧರ್ಮಸ್ಥಳ, ಶಿವಮೊಗ್ಗ, ಮೈಸೂರು, ಮ್ಯಾಂಗ್ಳೂರ್, ಉಡುಪಿ, ಹಾಸನ್, ಸಕಲೇಶ್ಪುರ, ಚಿಕ್ಕಮಗಳೂರು, ಶಿವಮೊಗ್ಗ, ದಾವಣಗೆರೆ, ಹರಿಹರ, ಹರಪ್ಪನಹಳ್ಳಿ, அதுக்கப்புறம் பொம்மனஹள்ளின்னு ஏதோ போட்டிருக்கு. ஸோ அங்கெல்லாம் போகிற பஸ்ஸஸ் கிடைக்குது. பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல இருக்கும் இப்போ கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ். இங்கே டைம் டேபிள் போட்டிருக்காங்க, ஆனால் ஃபுல்லாக கன்னடத்தில் இருக்கு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல இருந்து பார்த்தீங்கன்னா மாரியம்மனஹள்ளி. பாருங்களா, நம்ம ஊருக்கு மாரியம்மன் பேர்லயே ஒரு ஊர் இருக்குங்க. கரக், யஷ்வந்த் நகர், மகிமாவினஹள்ளி, பொம்மகட்டா, நாராயண தேவரக்கரை, இங்க போற பஸ்ஸஸ் எல்லாம் இருக்கு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல அதேதான் மாரியம்மனஹள்ளி, குட்லிகி, ராயதுர்கா, கோட்டூரு, உஜ்ஜினி, ஜகலூர், இங்க போற பஸ்ஸஸ் எல்லாம் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல இருந்து கிளம்புதுங்க. அங்கங்க போட்டிருக்காங்க யாத்ரி நிவாஸ் லாட்ஜிங் போற வழி டைரக்ஷன்ஸ். பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல இருந்தே நாம அப்படியே வந்து இன்னொரு சைடு என்ட்ரன்ஸ் போயிட்டு இருக்கோங்க. வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இந்த சைடு தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 10 rupees வாங்குவாங்க. கிளாக் ரூம் இருக்கு, பட் ஆனா க்ளோஸா இருக்கு. விஐபி லாஞ்சுன்னு வச்சிருக்காங்க, அதுவும் க்ளோஸா இருக்கு. ஸோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, பட் ஆனா பேசஞ்சர்ஸ்க்கு ஓபன் பண்ணல, ஏன்னு தெரியல. இங்கேயும் வந்து ஒரு ரிசர்வேஷன் கவுண்டர் கொடுத்துருக்காங்க. அட்வான்ஸ் ரிசர்வேஷன் எல்லாம் இங்க பண்ணிக்கலாம் போல கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ்க்கு. இங்க இருக்கு பாருங்க. ஸோ வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இந்த சைடு இருக்கு ஃபார் போத் ஜெண்டர், லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ்க்கு. ஸோ அப்படியே இங்கிருந்து வெளியே போனோம்னா இந்த சைடு வந்து உங்களுக்கு நிறைய ஆட்டோஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குங்க. ஆட்டோஸு, டாக்ஸிஸு எல்லாமே வந்து இங்கே அவைலபிளாக இருக்கு. ஸோ நீங்கள் ஹம்பி போகணுன்னா வெளியே வந்துட்டு ஆட்டோ பிடிச்சிக்கலாம், இல்லை டாக்ஸி பிடிச்சிக்கலாம், இல்லைன்னா டவுன் பஸ்லேயே போயிடலாம் பட்ஜெட்டில் போகணுன்னா. பஸ் ஸ்டாண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், பஸ் மெயின்டெனன்ஸ் ஆகட்டும், கர்நாடகாவில் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நம்ம நாட்டிலேயே நம்பர் 1 கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்னா அது கர்நாடகா தான். எவ்ரி இயர் அதுக்கு ஒரு ப்ரைஸ் வேற வாங்குவாங்க. ஸோ எல்லா பக்கமுமே வந்து ஹம்பியோட ஹெரிட்டேஜ் பிக்சர்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க, மான்யூமெண்ட் பிக்சர்ஸ். இந்த சைடு போட்டிருக்காங்க, துங்கபத்ரா ரிவரு இதெல்லாம் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்கு. முன்னாடி அழகா ஒரு கார்டன் மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்க. மக்களே, இந்த பக்கம் இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரன்ஸ் பாத்தீங்களா, 2 சைடுமே பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காங்க. எவ்வளவு பிளசண்டா இருக்கு பாருங்களா. ஏதோ ஒரு பார்க்குள்ள என்டர் ஆகிற மாதிரி செம்ம சூப்பரா டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த சைடு வந்து உங்களுக்கு நிறைய ஆட்டோஸ் அவைலபிளா இருக்கு. ஆட்டோஸ், ஷேர் ஆட்டோஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த பக்கம் எஸ்பிஐ ஏடிஎம் இருக்கு, எஸ்பிஐ பேங்க் அண்ட் ஏடிஎம், இந்திரா கேன்டீன் ஒன்று இருக்கு. ஸோ சுற்றியும் பார்த்தீங்கன்னா நிறைய லாட்ஜஸும் அவைலபிளாக இருக்கு. நம்ம ஒரு சைடு பிளாட்ஃபார்ம் தான் பார்த்துருக்கோம். இன்னொரு சைடு இருக்கிற பிளாட்ஃபார்ம்ஸ் கனெக்டிவிட்டியும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சுற்றி லாட்ஜிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே யாத்ரி நிவாஸ் இருக்கு. பட் இன்கேஸ் உங்களுக்கு கொஞ்சம் ப்ரீமியமாக, கொஞ்சம் ப்ரைவேட்டாக வெளியே ஹோட்டலில் ஸ்டே பண்ணோன்னா அதுக்கு எங்கெங்கெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துடலாம் வாங்க.
நேத்து மழை பெஞ்சிருக்கும் போல் இருக்குங்க, ஊரே ஃபுல்லா ஈரமா இருக்கு. நம்ம பாகல்கோட்டையில இருந்த போது அப்படியே சுழல் காத்தடிச்சுட்டு மழை பெஞ்சு, கர்நாடகா ஃபுல்லாவே மழை பெஞ்சிருக்கும் போல. கர்நாடகாவில் இருக்கிற எல்லா பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன்லயும் நம்ம பசவண்ணா இருக்காரு பாருங்க. நம்ம கூடல் சங்கலம் போனோம்ல, அவரு தாங்க அந்த சாது தான் வந்து பசவண்ணா. ஓகேவா, நம்ம ஊர்ல ராமலிங்க அடிகளார் எப்படி வள்ளலார் அந்த மாதிரி. ஸோ நம்ம கிருஷ்ணதேவராயரோட பிக்கு அந்த பக்கம் எப்படி இருக்கோ அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் அடிஷ்னலாக அம்பேத்கர் அவர்களோட ஃபோட்டோவும் இருக்கு. இங்கே என்ட்ரன்ஸ்லேயே இன்னொரு எல்இடி ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க. அங்கங்கே இருக்குது இந்த மாதிரி எல்இடி ஸ்க்ரீன். ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரியே சூப்பராக ஃபெசிலிட்டி பண்ணியிருக்காங்க. உள்ளுக்குள்ளே இன்னொரு இந்தியா ஒன் ஏடிஎம் இருக்குது பாருங்க. பரவாயில்ல, நல்ல ஃபெசிலிட்டிஸுங்க. மெயின்டெனன்ஸும் ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கு. இன்னுமே நல்லா இருக்கும் நிறைய ஊர்ல. இது ஓரளவுக்கு பரவாயில்ல, ஏவரேஜ்னு தான் சொல்லலாம். ஏவரேஜ் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஹாசன் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் போனா இன்னுமே சூப்பரா இருக்கும். மக்களே எவ்வளவு ஷாப்ஸ் பாத்தீங்களா, ஸ்நாக் ஷாப்ஸ், டவல்ஸ்ல இருந்து எல்லாமே வித்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு சைடு பிளாட்ஃபார்ம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து 6th பிளாட்ஃபார்ம். இங்க வந்து ತುಂಗಭದ್ರಾ ಡ್ಯಾಮ್, ಹುಲ್ಗಿ, ಶಿವಪುರ, ಸಾನಾಪುರ, ಕುಸ್ತಗಿ, ಅಗಲಕೆರೆ, தேவதுர்க் இங்கெல்லாம் போற பஸ் இருக்கு. அஞ்சனாத்ரி ஹில்ஸ் போற பஸ்ஸும் இது வழியா தாங்க போகுது. பிளாட்ஃபார்ம் நம்பர் 6ல இருந்து ತುಂಗಭದ್ರಾ ಡ್ಯಾம் டூரிஸ்ட் ஸ்பாட்டு. அஞ்சனாத்ரி மலையும் வந்து ரொம்ப ஃபேமஸ். நம்ம ஆஞ்சநேயர் இங்கதான் பிறந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு எல்லாம் உண்மைன்னு எனக்கு தெரியாது. ஸோ இந்த சைடு பாருங்க. ஸோ இது வந்து 7th பிளாட்ஃபார்ம். இங்க வந்து கொப்பால், கடக், ராமதுர்கா, ஹூப்ளி, கார்வார், கும்தா, பனாஜி, கோவா போற பஸ் எல்லாம் இங்கிருந்து கிளம்புதுங்க. பெலகாவி, கோலாப்பூர், பூனா, கோவா, மகாராஷ்டிரா போற பஸ்ஸஸ் எல்லாம் பிளாட்ஃபார்ம் நம்பர் 7ல இருந்து போகுது. இதெல்லாம் கேகேஆர்டிசி பஸ்ஸஸ், கல்யாண் கர்நாடகா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். கேஎஸ்ஆர்டிசியோட ஒரு சப்டிவிஷன் வச்சுக்கோங்களா. இது பிளாட்ஃபார்ம் நம்பர் 8. இங்க வந்து குஸ்தாகி, இல்கால், ஹுங்குண்ட், பாதாமி, பாகல்கோட்டை, அத்தானி, மிராஜ், முத்திபிகால் இந்த ஏரியாலெல்லாம் தாங்க நம்ம சுத்திட்டு இருந்தோம். விஜயபுரா, பீஜாப்பூர் தான் விஜயபுரான்னு சொல்லுவாங்க, பேர் மாத்திட்டாங்க. பந்தார்பூர், துல்ஜாப்பூர், சோலாப்பூர், பூனா, ஷிரடி கூட இங்கிருந்து டைரக்ட் பஸ் இருக்குங்க. ஹாஸ்பிட்டல் இருந்து வேற லெவல். அப்படியே இந்த சைடு போனோம்னா இங்கேயும் வந்து உங்களுக்கு டைம் டேபிள் போட்டிருக்காங்க. பட் எல்லாமே வந்து கன்னடால தான் இருக்கும். வெயிட்டிங் ஹால் இருக்குங்க. ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி வெயிட்டிங் ஹால் எல்லாம் இங்க தாங்க பாக்குறேன் நானு. பரவாயில்ல, நல்லா பெரிய பஸ் ஸ்டாண்டா இருக்கிறதுனால நிறைய ரஷ் இருந்தா கூட மேனேஜ் பண்ண முடியுது. இது வெயிட்டிங் ஹால். பேபிஸ் ஃபீடிங் ரூமும் உள்ளேயே இருக்கு. மக்கள் இப்ப பிளாட்ஃபார்ம் நம்பர் 10ல இருக்கோம். கங்காவதி, குருகோடு, சிறுகுப்பா, காடே, பாகிலு, கங்காவதி இங்க போற பஸ்ஸஸ் எல்லாம் 10th பிளாட்ஃபார்ம்ல இருந்து கிளம்புது. அங்கங்க இந்த நந்தினி பார்லர் இருக்குங்க. 2-3 கடை இருக்கும் போல. இதுல வந்து கன்னட விஸ்வவித்யாலயா, ஹம்பி பவர் ஹவுஸ், சுகினஹள்ளி, உப்பரஹள்ளி, சின்னாபுரா, புக்கசாகரா இங்கெல்லாம் வந்து 11th பிளாட்ஃபார்ம். மக்களே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 12th பிளாட்ஃபார்ம்ல இருந்து தான் வந்து ஹம்பி, கமலாப்பூர் போற பஸ்ஸஸ் போகுதுங்க. ஸோ இன்கேஸ் நீங்க பஸ்ல வந்துட்டு இங்க இருந்து டவுன் பஸ்ல போகணும்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 12ல இருந்து உங்களுக்கு ஹம்பி பஸ்ஸஸ் கிடைக்கும். ஸோ ஹம்பி டூர் வந்தா நீங்க ஷேர் ஆட்டோ காஸ்ட்லியா இருந்துச்சுன்னா ஆட்டோ விட்டுட்டு நீங்க பஸ்லயே கூட போயிடலாங்க. பரவாயில்ல, நல்ல கனெக்டிவிட்டிங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 3லயும் ஹம்பி பஸ்ஸஸ் இருக்கு. தானாப்பூர், ஹோசூர் அம்மா. ஆஹா, நம்ம ஊர் பேர்லயே ஒரு அம்மன் கோவில் இருக்கும் போலயே ஊரே இருக்குங்க, ஹோசூர் அம்மா. 14th பிளாட்ஃபார்ம். எல்லா பக்கமே எவ்வளவு பெரிய பெரிய ஃபேன் வச்சிருக்காங்க பாத்தீங்களா. பார்த்தோம்ல ஷம்பக் டிஃபன் ரூம் அந்த ஹோட்டல் பக்கத்துல இருக்கும். 14th நம்பர் பிளாட்ஃபார்ம்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன், நர்சாப்பூர், ஜம்புநத்தா, ரேடியோ ஸ்டேஷன், ஆகாஷவாணி இங்கெல்லாம் போற பஸ்ஸஸ் கிடைக்கும் போல. அதுக்கப்புறம் 15th பிளாட்ஃபார்ம்ல இருந்து
ஜோகா, தாலூரு, பெல்லாரி இங்கெல்லாம் போற பஸ்ஸஸ். ஓ, டவுன் பஸ்ஸஸ்க்கு தனி பிளாட்ஃபார்மே கொடுத்துருக்காங்க கடைசியா. 12, 13, 14, 15 பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து டவுன் பஸ்ஸஸ். ஹோட்டல் சிவானந்தன் இருக்கு பாருங்க, இதெல்லாம் லாட்ஜஸ்ங்க. அடுத்து நாம லாட்ஜஸ் எல்லாம் இருக்கிற ஏரியா தான் போய் பார்க்க போறோம். ஸ்ரீ ராமா லாட்ஜ்னு ஆப்போசிட்ல இருக்கு. வாங்க போய் லாட்ஜஸ் சுத்தியும், பஸ் ஸ்டாண்ட் சுத்தி இருக்கிற லாட்ஜஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வருவோம். மக்களே, பஸ் ஸ்டாண்டுக்குள்ள பண்ற வீடியோஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சவுண்டா தான் இருக்கும். ஸோ கண்டுக்காதீங்க, ஏன்னா வேற வழி இல்லை. பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருக்கிற ஃபெசிலிட்டிஸை லைவா காமிக்கணும்னா நாம் இந்த சவுண்டா தான் பண்ணி ஆகணும். ஸோ உங்களுக்கும் வந்து இந்த வைப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். பஸ் ஸ்டாண்டுக்குள்ள என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி முடிக்கல. பாத்தீங்களா, ஹாரன்ல கை வச்சா எடுக்கவே மாட்டாங்க. ஸோ இங்க சுத்தி வந்து நிறைய லாட்ஜஸ் எல்லாம் இருக்குங்க. மயூரா லாட்ஜ்னு இருக்கு, நிறைய லாட்ஜஸ் இருக்கு. வாங்க போய் எங்கெங்க லாட்ஜஸ் எல்லாம் இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துருவோம். மக்களே, நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே சுத்தியுமே பாத்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குங்க. மயூரா லாட்ஜ்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. இந்த சைடு இருக்கிறது எல்லாமே வந்து லாட்ஜஸ் தான் போல. வந்து நீங்க அப்படியே வெளியே போயிட்டு சுத்தியும் வந்து நிறைய லாட்ஜஸ் இருக்கு. அப்படியே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதுதான். வெளியே நம்ம சாப்பிட்டோம்ல, இங்க இருக்கு பாருங்க நம்ம சாப்பிட்ட ஹோட்டல். ஸோ அங்கிருந்து அப்படியே நாம ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, எந்த சைடு போனாலுமே வந்து உங்களுக்கு நிறைய லாட்ஜஸ் இருக்குங்க. மக்களே, மயூரா லாட்ஜ் என்ட்ரன்ஸ்லயே இருக்கும். இங்க பாருங்க, பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த சந்தில போனீங்கன்னா மயூரா லாட்ஜ்க்கான என்ட்ரன்ஸ் போயிடலாம். ஓகேவா? ஃப்ரண்ட்ல ஒரு பெங்களூர் ஐயங்கார் பேக்கரி இருக்கும். பக்கத்திலே கர்நாடகா பேங்க் ஏடிஎம் இருக்கும். ஃப்ரூட் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். ஹாப்பனிங் ஏரியாங்க. அங்க ஒரு லாட்ஜ் இருக்கு பாருங்க. லாட்ஜ்னு மட்டும் இருக்கு, லாட்ஜோட பேரை காணோம். மக்களே, நேம் ஃப்ரண்ட்ல போட்டிருக்காங்க 24/7 ஷைன் கம்ஃபர்ட் லாட்ஜ். பெரிய பேரா இருக்கிறதுனால மேல வெறும் லாட்ஜ்னு மட்டும் போட்டாங்க. ஃப்ரண்ட்ல மட்டும் நேம் இருக்கு 24/7 ஷைன் கம்ஃபர்ட் லாட்ஜ். ஓகேவா? ஸோ இந்த சைடு 2 லாட்ஜ் இருக்கு. ஷேர் ஆட்டோஸ் எல்லா பக்கம் வந்து நின்றுகிட்டே இருப்பாங்க நம்ம முன்னாடியே. நம்மூர காஃபி ஷாப்னு ஒரு காஃபி ஷாப் இருக்குங்க, சங்கீதா மொபைல். இங்க ஒரு குட்டி லாட்ஜ் இருக்கு, புஷ்பக் லாட்ஜ்னு சொல்லிட்டு இங்க இருக்கு பாருங்க, புஷ்பக் லாட்ஜ். பரவாயில்லைங்க, இந்த சைடு 3 லாட்ஜ் இருக்கு. நம்மூர காஃபி கடைக்கு பக்கத்துலயே. காஃபி குடிக்கலாமா? இது டவுன் பஸ். ஹொஸ்பேட்டுக்குள்ள அந்த மாதிரி நிறைய ஷேர் ஆட்டோஸும் ஓடுதுங்க, நார்மல் ஆட்டோஸ் தவிர. ஸோ இன்கேஸ் நீங்க நிறைய லக்கேஜஸ் எல்லாம் கொண்டு வந்தீங்க, குரூப்பா வந்தீங்கன்னா ஷேர் ஆட்டோ பிடிச்சே ஹம்பிக்கு போயிடலாம். பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ லாட்ஜஸ் பார்த்தோம்ல, லாட்ஜஸ் பக்கத்துலேயே வந்து கனரா பேங்க் ஏடிஎம்மும் இருக்கு. ஸோ நிறைய ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸ்க்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நியூ மாருதி காஃபி வேர்ல்டு பக்கத்துல இளநீ கடைகள்லாம் இருக்கு பாருங்க. நாம ஒரு மார்ச் மாசம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. கரெக்டா சம்மர் ஸ்டார்ட் ஆகிற டைம், அதனால எங்க பார்த்தாலும் ஃப்ரூட்ஸ், இளநீ, கரும்பு ஜூஸ் கடைங்களா இருக்கு. மக்களே, நம்ம காஃபி ஷாப்ல மெனு பாத்தீங்களா? ஃபில்டர் காஃபி, ஜாகரி காஃபி, ஹேசல்நட் ஃபில்டர் காஃபி, ஐரிஷ் ஃபில்டர் காஃபி, டீடாக்ஸ் டீ, சுண்டினா இஞ்சி டீங்க. இஞ்சி தான் இங்க சுண்டின்னு சொல்லுவாங்க. பாதாம் மில்க், கோல்டு பாதாம், லெமன் ஐஸ் டீ, கோல்டு காஃபி, நிறைய வெரைட்டிஸ் இருக்குப்பா இங்க. நம்ம ஊரா காஃபி ஷாப். காஃபி ரெடி. மக்களே, நம்ம ஹொஸ்பேட்டை பஸ் ஸ்டாண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த vlogல வந்து நாம ஹம்பியில இருந்து, அதாவது ஹொஸ்பேட்ல இருந்து பெங்களூர் வரைக்கும் போற வீடியோ தாங்க பார்க்க போறோம். 2:30 மணிக்கு ட்ரெயின் ஹொஸ்பேட்டையில இருந்து பெங்களூருக்கு. நடுராத்திரி 12 மணிக்கு ரீச் ஆகும். 10 மணி நேரம் ட்ரெயின் ஜேர்னி. அந்த வீடியோ நல்லா இருக்கும், மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகேவா? ஸோ இன்னும் பஸ் ஸ்டாண்டை சுற்றி நிறைய ஹோட்டல்ஸ், லாட்ஜஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்கு. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பஸ் எடுத்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போக போறோம். ஓகேவா? வாங்க போவோம். காஃபி குடிச்சு. மக்களே, நம்மூரா காஃபில காஃபி குடிச்சாச்சுங்க. நியூ மாருதி காஃபி வேர்ல்டுன்னு காஃபி விற்கவும் செய்யறாங்க லூஸ்ல, பேக்கெட்ல எல்லாம். காஃபி எல்லாம் நல்லா இருக்கும். ஷிமோகா காஃபி.
ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா abibo.comலயும் இருக்கு. மேக் மை ட்ரிப்ல எல்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க போல இந்த லாட்ஜை. 24/7 ஷைன் கம்ஃபர்ட். நம்பர் இதுக்கு நோட் பண்ணிக்கங்க. சரி, பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் சைட்ல இருக்கிற லாட்ஜிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. அங்க கொஞ்சம் பிரீமியம் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் கூட இருந்துச்சு, அதெல்லாமும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா A1 லிங்காயத் கானாவாலின்னு ஒண்ணு இருக்கு பாருங்களா. நம்ம பசவனரை ஃபாலோ பண்ற லிங்காயத் சமுதாயத்தினர் வந்து பியூர் வெஜ் தான் சாப்பிடுவாங்க. நம்ம சுத்த சன்மார்க்கத்தினர் மாதிரி வள்ளலாரை ஃபாலோ பண்றாங்கல்ல அவங்கள மாதிரி. ஸோ அதுக்கு தனி ஹோட்டலே வச்சிருக்காங்க பாருங்க, A1 லிங்காயத் கானாவாலின்னு. அதுக்கு மேல ஹோட்டல் பவித்ரான்னு இருக்கு. நார்த் இந்தியன் ஃபுட்டு அண்ட் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் கிடைக்கும். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் ஆப்ஷன்ஸுங்க. மக்களே, நம்ம பஸ் ஸ்டாண்டோட இன்னொரு என்ட்ரன்ஸ்க்கு வெளியே இருக்கோங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடுப்பி ஹோட்டல் இருக்குங்க. ஏசி ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் உடுப்பி ஹோட்டல். ஸோ இங்க உங்களுக்கு பழக்கடைங்க இருக்கும், நிறைய ஃபார்மசி ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும், எலக்ட்ரிக் ஆட்டோஸும் கிடைக்கும். ஆக்சுவலா நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பஸ்ல தான் போகணும்னு நினைச்சேங்க. பட் இங்க இருந்து வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அங்க ஸ்ட்ரெயிட்டா டெட் எண்ட் தெரியுது பாருங்க, அதுதான் வந்து ரயில்வே ஸ்டேஷன். ஓகேவா, ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். லக்கேஜ் இல்லாட்டி நீங்க ஒரு 10-15 மினிட்ஸ்ல நடந்துடலாம். லக்கேஜ் இருந்துச்சுன்னா ஆட்டோ பிடிச்சுக்குங்க, ஒரு 10 rupeesல போயிடலாம். டவுன் பஸ் எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை, அழகா ஆட்டோ பிடிச்சு போயிடலாம் 10 ரூபால. மக்களே, பார்க்கிங் பார்த்தோம்ல, அதுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல ஒரு டீ ஸ்டால் இருக்குங்க. அங்க வந்து கேர்டு அவலுக்கி எல்லாம் கிடைக்குமாங்க. அவலுக்கினா நம்ம ஊர் அவல் தான். தயிர் சாதம் எப்படியோ அவல்ல தயிர் அவலுக்கி பண்ணுவாங்க. நல்லா இருக்கும், வெயில் காலத்துக்கு நல்லா குளிர்ச்சியா இருக்கும். ஸோ இந்த ரோட்ல ஸ்ட்ரெயிட்டா போனா ரயில்வே ஸ்டேஷன் தான். ஸோ நாம இந்த சைடு போயிட்டு பஸ் ஸ்டாண்டு இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்கு. ஸோ இந்த வழியில கொஞ்சம் லாட்ஜஸ் எல்லாம் இருக்கு, அதையே பார்த்துட்டு போயிடுவோம். இங்க பாருங்களா எவ்வளவு அத்திப்பழம் குமிச்சு வச்சிருக்காங்கன்னு. ஃபிக்ஸ் கேபிட்டல் ஆஃப் கர்நாடகாவா இருக்கும் போல. பைரவம் பாக்குறான். ஸோ இந்த பக்கம் ஹோட்டல் சிவானந்தான்னு ஒன்று இருக்குங்க. அதுக்கு ஆப்போசிட்லயே இன்னொரு ஹோட்டல் இருக்கு, டீலக்ஸ் பிரதாப் ஆர்கேடுன்னு சொல்லிட்டு. ஸோ இது கொஞ்சம் எக்ஸிகியூட்டிவ் டைப் ஹோட்டல்ஸ். மக்களே, இங்க இருக்கு பாருங்க ராஜ் ரெசிடென்சி, ஹோம் எவே ஃப்ரம் ஹோமா. இதுதான் ராஜ் ரெசிடென்சி. அதுக்கு பக்கத்திலேயே வந்து பிரதாப் ஆர்கேட் டீலக்ஸ் ரூம்ஸ்னு போட்டிருக்காங்க. பிரதாப் ரெசிடென்சி, ராஜ் ரெசிடென்சி, பிரதாப் ரெசிடென்சி, இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் பிரீமியம் ஹோட்டல்ஸ். அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தோம்னா பாய் ரெசிடென்சின்னு இருக்கு, டீலக்ஸ் ரூம்ஸ், ஹோட்டல் சிவானந்தா டீலக்ஸ் ரூம்ஸ். ஸோ கிட்டத்தட்ட 4 எக்ஸிகியூட்டிவ் டைப் ரூம்ஸ் இருக்கிற ஹோட்டல்ஸும் இருக்கு பக்கத்துலயே. ஸோ எதுக்கும் நீங்க வந்து ரொம்ப தூரம் நடக்கலாம் தேவையில்லை, எல்லாமே வந்து ஒரே ஏரியால உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஹொசபேட்டால லஸ்ஸி ஸ்னேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் ஷாப் ஒன்று இருக்கு. டெம்போ டிராவலர்ஸ் எல்லாம் இருக்காங்க பாருங்க, டெம்போ டிராவலர்ஸ், டாக்ஸிஸ் நிறைய அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க ஹொஸ்பேட்டல ஸ்டே பண்ணிட்டு ஹம்பி போய் டாக்ஸில எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா டாக்ஸிஸ் எல்லாம் இங்க இருந்து எடுத்துக்கலாம், ஹோட்டல் பக்கத்துல இருந்து. இந்த ஃபெசிலிட்டி நல்லா இருக்குங்க, கார் பார்க்கிங்கோட இருக்கு. இங்க பாருங்க எவ்வளவு ஸ்பேஷியஸா இருக்கு பாருங்க. நம்ம பாய் ரெசிடென்சி ஹோட்டல் சிவானந்தா பார்த்தோம்ல, அதுக்கு நேர் ஆப்போசிட்லயே வந்தீங்கன்னா இன்னும் 2-3 ஹோட்டல்ஸ் இருக்குங்க. பாய்ஸ் ரிலாக்ஸ்ன்னு சொல்லிட்டு சூப்பர் டீலக்ஸ் ரூம்ஸ் இருக்கு. இங்க பாருங்களா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா வேற இருக்கு ஏடிஎம்மோட. அதுக்கடுத்து ஹோட்டல் ஸ்வாத்தின்னு ஒன்று இருக்கு. பரவாயில்லைங்க, இந்த வழியிலயும் வந்து 2-3 ஹோட்டல்ஸ் இருக்கு. ஹோட்டல் ஹரிப்ரியா லாட்ஜ்னு ஒன்று இருக்கு, சூப்பர். ஸோ ஹோட்டல் ஸ்வாத்தில வந்து ரெஸ்டாரண்ட் கீழேயே இருக்கு, ரெஸ்டாரண்ட் அட்டாச்ட். இதுவும் நல்லா இருக்குங்க ப்ராப்பர்ட்டி. ஸோ நல்லா கம்ஃபர்டபுளா ஸ்டே பண்ணோம்னா இந்த மாதிரி ஹோட்டல்ஸ்லயும் ஸ்டே பண்ணலாம். மக்களே, மறுபடியும் மெயின் ரோடு வந்தோம்னா ஹோட்டல் சிவானந்தா பாய் ரெசிடென்சிக்கு பக்கத்திலேயே வந்து ஸ்ரீ ஷிர்டி சாய் கேர்ள்ஸ் பிஜின்னு ஒன்று இருக்குங்க. அதுக்கு பக்கத்திலேயே வந்து ஹோட்டல் ஷன்பக் இன்டர்நேஷனல்னு இருக்கு. இதுவும் நல்லா பெரிய ஹோட்டலா இருக்குங்க, ஆனா கொஞ்சம் பழைய டைப் ஹோட்டலா இருக்கு. கீழே ஷன்பக் டிஃபன் ரூம்னு இருக்கு சின்ஸ் 1982. அடங்கொக்கா மக்கா, மக்களே நான் பிறந்த வருஷங்க.
பாருங்க என்னோட ஏஜை ரிவீல் பண்ணிட்டேன். சோ ஹோட்டல் ஷன்பக் இன்டர்நேஷனல்ல உங்களுக்கு நிறைய ரூம்ஸ் இருக்கும் போல இருக்கு. நல்ல பெரிய ஹோட்டலா இருக்கு. சோ இங்கேயும் ஸ்டே பண்ணலாம். கீழே பியூட்டிஃபுல்லான ஒரு டிஃபன் சென்டர் வேற இருக்கு, ஷன்பக் டிஃபன் ரூம்ன்ட்டு. ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ரெஸ்டாரண்ட்டும் ஆரம்பிச்சிருவாங்க போல இருக்குங்க. ஸ்ரீ ஷிரடி சாய் கேர்ள்ஸ் பிஜிக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஷிரடி சாய் டிஃபன்ஸ்னு ஒண்ணு வச்சிருக்காங்க, ஹோட்டல் வச்சிருக்காங்க. டிஃபன் ஷாப், இட்லி, மசால் தோசை இதெல்லாம் சாப்பிடுறதுக்கு, காஃபி, வடா, ஊத்தப்பம். அழகா சாய் அவர்களோட பிக்சர் போட்டு நீட்டா வச்சிருக்காங்க பாருங்க. இங்க என்ன பழக்கம்னா நிறைய ஹோட்டல்ஸ்ல இந்த நின்னுட்டே சாப்பிடுற பழக்கம் இருக்குங்க. அது ஒண்ணுதான் எனக்கு இங்க கர்நாடகால பிடிக்காது. அது எப்படிடா நின்னுட்டே சாப்பிடுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஹோட்டல் ஷன்பக் இன்டர்நேஷனலுக்கு ஆப்போசிட்ல. ஓகேவா? முக்கா மக்கா நான் பிறந்த வருஷத்துல ஆரம்பிச்சிருக்கீங்களேடா இந்த ஹோட்டல. ஷன்பக் டிஃபன் ரூம் ஃபுல்லா வந்து ஹம்பியோட ஹெரிடேஜ் பிக்சர்ஸ் போட்டிருக்காங்க. கீழே நல்ல 4 வீலர் அண்ட் 2 வீலர் பார்க்கிங் ஏரியாஸ் வேற இருக்கு. அதனால மக்கள் கூட்டம் அலையும் போதுங்க. அதுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா KFC, டாமினோஸ் எல்லாம் இருக்கு. பஸ்ஸஸ் என்டர் ஆகிற ஏரியா, பஸ் ஸ்டாண்டுக்கு போற ரூட்டுங்கிறதுனால எப்போ பிஸியாவே இருக்குங்க. மக்களே நாம் ஒரு மார்ச் மாசம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. இது வந்து புனித் ராஜ்குமார் அவர்களோட சிலை. ஓகேவா? மார்ச் மாசம் அவரோட பிறந்த நாளா நினைவு நாளான்னு தெரியல, ஃபுல்லா மாலையெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணிருக்காங்க. இந்த ஜங்ஷனே ஃபுல்லா வாழை மரம் கட்டியிருக்காங்க பாருங்களா. என்ன விசேஷம் தெரியல. கர்நாடகா மக்களுக்கு தெரிஞ்சுன்னா யாராவது பாத்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்க. மார்ச் மாசம் அவரோட பிறந்த நாளா நினைவு நாளான்னு. பிகானர் ஸ்வீட்ஸ் ஒன்று இருக்கு, ராஜஸ்தான் ஸ்வீட் ஷாப், KFC பக்கத்துலயே. நம்ம புனித் ராஜ்குமார் அவரோட சிலைக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்களா ஷன்பக் ஹோட்டல்ன்ட்டு பியூர் வெஜ் ஹோட்டலுங்க. அந்த பக்கம் ரூஃப் டாப் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்னு ஒன்று இருக்கு. புனித் ராஜ்குமார் அவரோட சிலைக்கு பின்னாடியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வாகத் லாட்ஜ்னு ஒன்று இருக்குங்க. ரெஸ்டாரண்ட்டும் இருக்கு, ஸ்வாகத் ரெஸ்டாரண்ட், ரூஃப் டாப் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் இருக்கு. ஸோ ஒரே இடத்துல ஸ்டே அண்ட் ஃபுட் ரெண்டுமே அவைலபிளா இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா சந்திரஷீலா ஹோட்டல்னு ஒன்று இருக்கு, பிருந்தாவன் லாட்ஜ்னு ஒன்று இருக்கு. இதுவும் கொஞ்சம் எக்ஸிகியூட்டிவ் டைப் ரூம்ஸ். அன்னபூர்ணேஸ்வரி ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்னு இருக்கு, இதுவும் பியூர் வெஜ் தான். பரவாயில்லைங்க, பியூர் வெஜ்ஜுக்கு இங்க நிறைய ஆப்ஷன்ஸ். பார் வேற இருக்கு, செஞ்சுரி பார்னு. இங்க பார்ஸ் எல்லாம் ஈஸியா ஓபன் பண்ணிடலாம் போல கர்நாடகால. எல்லா டவுன்ஸ்லயும் வந்து பார்ஸ் இருக்கும். மக்களே, நம்ம புனித் ராஜ்குமார் சிலைக்கு பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல, அதுக்கு ஆப்போசிட்ல வந்தாச்சுங்க. நம்ம ஷன்பக் டிஃபன் சென்டர் பார்த்தோம்ல, அவங்களோட நான்வெஜ் மிலிட்டரி ஹோட்டல்னு தனியா வச்சிருக்காங்க. வளைச்சு கட்டி எல்லா பக்கமும் எல்லா கஸ்டமர்ஸையும் ஹேண்டில் பண்ணிடுவாங்க போல. இங்க பாருங்க, இதெல்லாம் ஹம்பியோட பிக்சர்ஸ்ங்க. இது எல்லாமே ஹம்பியோட மான்யூமெண்ட்ஸ். துன்னே பிரியாணி இங்க ரொம்ப ஃபேமஸ். ஒரு கப்பலை தருவாங்க, இலையில மடிச்சு கப்பலை தருவாங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்கும்பாங்க. நம்ம நான்வெஜ் அதிகமா ப்ரொமோட் பண்ண மாட்டோம், இருந்தாலும் என்ன இருக்குதோ அதை சொல்றேன். ஓகேவா? மக்களே, அநியாயம் பண்றாங்க. நான்வெஜ் ஹோட்டல் தான் இருக்குன்னா ரெஸ்டோ பாரும் இருக்குங்க. இங்க எல்லா கஸ்டமர்ஸையும் ஹேண்டில் பண்ற மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் வச்சிருக்காங்க ஒரே பில்டிங்ல. ஸோ இது உங்களுக்கு ஃப்ரூட் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. மக்களே, நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே இருக்கிற லாட்ஜிங், ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் உள்ள வந்தாச்சுங்க. ஃபுல்லா வந்து சுத்தி சுத்தி ஹம்பியோட மான்யூமெண்ட்ஸ் பிக்சர்ஸ் தாங்க சூப்பரா வரைஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ நம்ம பஸ் ஸ்டாண்டுக்குள்ள டவுன் பஸ்ஸஸ் எல்லாம் நிக்கிற பிளாட்ஃபார்ம் ஏரியாவில் நின்றுட்டு இருக்கோம். ஸோ கிளாக் ரூம் இருக்கு, பட் ஆனா க்ளோஸ் ஆயிருக்குங்க. கிளாக் ரூம், வெயிட்டிங் லான்ச் எல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கு, பட் ஆனா ஆப்ரேஷனல்ல இல்ல. ஸோ அதை நீங்க வந்து நம்பிட்டு வர வேண்டாம். கிளாக் ரூம்னா ரயில்வே ஸ்டேஷன்ல தான் அவைலபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன் தான் போக போறோம். மக்களே, பஸ் ஸ்டாண்டுக்குள்ள பாத்தீங்களா எமர்ஜென்சி மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கூட வச்சிருக்காங்க, அர்ஜென்ட் ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம். ஸோ மக்களே, லாட்ஜஸும் பார்த்தாச்சு, பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருக்கிற ஃபெசிலிட்டிஸும் பார்த்தாச்சு, யாத்ரி நிவாஸ் பார்த்தாச்சு. எல்லா பக்கமுமே அட்வர்டைஸ்மெண்ட் வச்சிருக்காங்க பாருங்க யாத்ரி நிவாஸ்க்கு.
நம்ம JSW விஜயநகரா பஸ் டெர்மினல் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. டவுன் பஸ்ஸஸ், ஆட்டோ ஸ்டாண்ட்ஸு, சாப்பிட்றதுக்கான ஹோட்டல்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. மக்களே ரயில்வே ஸ்டேஷன் நான் சொன்னேன்ல, இங்கேருந்து வாக்கபிள் தான். ஸோ நம்ம இப்போ ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போகிறோம். 2:30க்கு நமக்கு ட்ரெயின் இருக்கு. இதர் டவுன் பஸ்ஸஸும் போகலாம், இல்லை சீக்கிரம் போகணும்னா வெளியிருந்து ஆட்டோவும் பிடிச்சிக்கலாங்க. ஷேர் ஆட்டோ 10 ரூபா தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் மேக்ஸ். வாங்க போவோம், எது கிடைக்குதோ அதில் கிளம்ப வேண்டியதுதான். மக்களே பஸ் வருதான்னு பார்க்குறோம், இல்லை ஷேர் ஆட்டோ வருதான்னு பார்க்குறோம். ரெண்டுல எது வந்தாலும் கிளம்ப வேண்டியதான். இன்னும் டைம் இருக்கு, நமக்கு இன்னும் 2 hours இருக்கு. அதனால மெதுவா போலாம், எதுவும் அவசரம் இல்லை. மினி பஸ்ஸஸ் கூட இருக்குங்க, கிரீன் கலர்ல நம்ம ஊர்ல ஓடுற மாதிரி மினி பஸ்ஸஸ் கூட இருக்கு. நிறைய இல்ல, 1-2 இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆட்டோவே எடுத்தாச்சுங்க. நம்ம ஹொஸ்பேட்டை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் போறதுக்கு. ஸோ இன்கேஸ் நீங்க பெங்களூர்ல இருந்து பஸ்ல வந்துட்டு நீங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனாலும் சரி, இல்ல ட்ரெயின்ல வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வரணும்னாலும் சரி, 2 and fro வந்து 1 கிலோமீட்டர் தாங்க இருக்கும். அதனால நிறைய ஆட்டோஸ் வந்து அவைலபிளா இருக்கு. சூப்பரா ஷேரிங்ல போட்டீங்கன்னா 20 ரூபால வந்துடலாம். ஓகேவா? ஸோ நீங்க ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு இன்கேஸ் நீங்க பட்ஜெட்ல ஹம்பி போயிடணும், ஒரு 20-30 ருபீஸ்லனா அழகா நீங்க ஒரு 20 ருபீஸ் கொடுத்து ஆட்டோல போய் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டு அங்கிருந்து டவுன் பஸ் எடுத்துக்குங்க. பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஆல் த வே ஹம்பி வரைக்கும் நீங்க ட்ரெயின்ல வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஆட்டோலயே போகணும்னா கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால பாத்துக்கோங்க, உங்களோட சௌரியம் எப்படியோ அப்படிதான். பட் ஆனா அவைலபிலிட்டி வந்து சூப்பராகவே இருக்கு. ஷேர் ஆட்டோஸ் இருக்கு. இங்க பாருங்க, முன்னாடி போற ஷேர் ஆட்டோல எவ்வளவு லக்கேஜஸ் போட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேக் பேக்கர்ஸ் எல்லாம் வரத பார்க்க முடியுதுங்க. ஸோ பேக் பேக்கர்ஸா வந்தா மோஸ்ட்லி பட்ஜெட்ல டிராவல் பண்ணணும்னு விரும்புவீங்க. ஸோ அதுக்கு வந்து சூப்பரா நீங்க பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு டவுன் பஸ் எடுத்துட்டு ஹம்பி போறது தான் ஈஸியா இருக்கும். ஓகேவா? நம்ம ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயாச்சு மக்களே. நம்ம ஆட்டோலயே வந்தாச்சுங்க. 20 ரூபா வாங்கினாங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இங்க வர்றதுக்கு. 20 ரூபா கொடுக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஷேர் ஆட்டோ வந்துச்சுன்னா 10 ரூபால வந்துடலாம். ஸோ நம்ம ஹொஸ்பேட் ஜங்ஷனுக்கு ரீச் ஆயாச்சுங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து. ஸோ உங்களுக்கு ஃபுல் கனெக்டிவிட்டி காமிச்சாச்சு. ஸோ இன்கேஸ் நீங்க ஹம்பிக்கு போகணும்னு ஹொஸ்பேட் ஜங்ஷன் வந்தீங்கன்னா அழகா ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு அப்படியே உள்ள இருந்து ஆட்டோ பிடிச்சு பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கிருந்து ஹம்பி பஸ் பிடிச்சு போயிட வேண்டியதுதான். ஓகேவா? ஸோ வர வழியில நிறைய லாட்ஜஸ் பார்த்தோம்ல. அம்ருதா ரெசிடென்சின்னு இங்க பக்கத்துல ஒரு லாட்ஜ் இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலயும் ஸ்டே பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன்லயும் ஃபுட் பிளாசா எல்லாம் இருக்கு. நான் ரயில்வே ஸ்டேஷன் பத்தி ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கேன். ஹொஸ்பேட் ரயில்வே ஸ்டேஷன் IRCTC ரிட்டையரிங் ரூம்ஸும் இருக்கு. பட் அதுக்கு வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம்டு டிக்கெட் வேணும், அப்பதான் ஸ்டே பண்ண முடியும். ஸோ ரயில்வே ஸ்டேஷன்லயும் IRCTC ரிட்டையரிங் ரூம் இருக்கு, பஸ் ஸ்டாண்ட்லயும் யாத்ரி நிவாஸ் இருக்கு, வெளியவும் நிறைய லாட்ஜஸ் இருக்கு. ஸ்டே பண்றதுக்கு பிரச்சனையே இல்லை. இல்லை நீங்க ஆல் த வே ஹம்பி தான் போய் ஸ்டே பண்ணணும்னா அங்கேயும் போய் ஸ்டே பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மக்களே, நம்ம ஹொஸ்பேட்டை பஸ் ஸ்டாண்ட் ஃபெசிலிட்டிஸு, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், கனெக்டிவிட்டி, லாட்ஜிங், ஃபுட்டு எல்லாமே டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் எப்படி வருதுன்னு பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஹம்பி ஹொஸ்பேட்டை வர மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. எஸ்பெஷலி ஹம்பி வரணும்னு யாராவது பிளான் பண்ணாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாம நெக்ஸ்ட் வீடியோவில் ஹொஸ்பேட்டையிலிருந்து பெங்களூர் வரைக்கும் போகிற ட்ரெயின் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் டேக் கேர் அண்ட் சியர்ஸ் ஃப்ரம் ஹொஸ்பேட் ஜங்ஷன் மக்களே. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல Flipkart மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்காங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.